ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வீட்டில் ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக் ஆல்ரெடி நான் குட் வைப்ஸ்லேருந்து வாங்கி வச்சாச்சு. இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேஸை க்ளோ அண்ட் பிரைட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் மூணார் போயிட்டு திருப்பி சென்னைக்கு திருப்பி சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால என்னோடய ஸ்கின் பயங்கர டார்க்காக இருக்குது. நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிரைட்னஸே கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, சரி இன்றைக்கி நமக்கு ஒரு சின்ன டைம் ஒதுக்கி நம்ம இந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டு நம்ம ஃபேஸை கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக கொஞ்சம் க்ளோவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எப்போவுமே 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளென்சர் எப்போவுமே நல்ல பிராண்டடாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி எப்போவுமே நான் லோட்டஸ் தான் யூஸ் பண்ணுவேன். லோட்டஸ் காலி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால நானும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் லோட்டஸ் போய் வாங்கலை, அவ்வளோதான். ஸோ அதனால் ஹிமாலயா போட்டு நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், சுகரும் கொஞ்சம் டொமேட்டோவை எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா, இன்னும் நம்ம ஃபேஸில் இருக்க இந்த போஸ் எல்லாம் நல்லா ரப் பண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துரும். ஸோ அதனால் நல்லா ஃபேஸை நான் இப்போ வாஷ் பண்ணிக்கிறேன். சாரி, ஒரு கால் அட்டன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகரும் இந்த தக்காளியும் போட்டு நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்போவுமே தக்காளி நல்லா உங்களுக்கு ஃபேஸை பிரைட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த சுகர் இல்லைனா ரவை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்க்ரப்பர், இயற்கையான ஒரு ஸ்க்ரப்பர். ஓகேவா? ஸோ அதை வச்சு நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிடுங்க. இப்போ தாங்க டைமே கிடச்சிது. நான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பண்ண முடியல. ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் இந்த சுகர் இருக்கு இல்லையா, இது பாருங்கள், இப்படி எடுத்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு தேவையில்லாமல் ஆயிரக்கணக்கில் பியூட்டி பார்லரில் போய் நம்ம ஃபேஸை கொடுத்து நல்லா வரலன்னா காசு போச்சே அப்படின்னு தோணும். அதுக்கு நம்ம வீக்லி 2 நீங்கள் செஞ்சாலே உங்கள் ஸ்கின்னை ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ ஒரு 3 மந்த்தாக நான் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஸோ ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்குன்னு போட்டு நல்லா அழுத்தி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணுவேன். உங்களுக்கு நல்லா இதுலேயே ரிசல்ட்டு தெரியும். நல்லா பாருங்கள், நல்லா ப்ரைட்டாக இருக்கா. இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பேக் போட போகிறேன். நான் குட் வைப்ஸில் இந்த இன்ஸ்டன்ட் க்ளோ பவுடர் வாங்கினேன் உப்டனில். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரேட்லாம் கிடையாது. நான் இது பர்பிளில் தான் நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம வீக்லி 2 இந்த நலுங்கு மாவு மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இது வீக்லி 2 நீங்கள் போட்டு தக்காளி கூட, பால் கூட, தயிர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு போடும்போது நல்ல க்ளோ கிடைக்கும். நான் இது கூட என்னென்ன சேர்க்குறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் இந்த உப்டன் ஃபேஸ் மாஸ்க் போட போகிறேன். இது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டு அப்புறம் குளிச்சுன்னா ஃபேஸுக்கு உடனே சோப் போடாதீங்க. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அதனால் இது கொஞ்சம் எனக்கு போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஸ்க்ரப் பண்ண இல்லையா அந்த தக்காளி, இதுலேயே கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அதையும் நான் இல்லை சேர்த்துக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம், அவ்வளோதான், போதும். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கையிலே தானே போட போகிறோம். ஸோ சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா ஃபேஸில் செட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த பேக்கை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ப்ரெஷ்ஷு அது இது எதுவுமே எடுத்துக்க தேவையில்லைங்க. சும்மா நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அழகாக உங்களுக்கு எங்கெங்கே டேர்ன் ஆகிருக்குன்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், கழுத்தெல்லாம் ரொம்ப டார்க் ஆகிடுச்சிங்க.
ஸோ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. காது எங்கெங்கே வந்து எக்ஸ்போஸ் ஆகுதா. இன்னும் நீங்கள் வந்து நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு தான் பேக் போடலான்னு ஒரு ஐடியாவே வந்துச்சு. சரி தம்பி தூங்கிட்டு இருக்கான், அதுக்குள்ளே நம்ம பேக்லாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் பெட்டராக வந்து நம்ம இந்த கழுத்துக்கெல்லாம் போடும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் குளிக்கும் போது நம்ம ஃபேஸ்க்கு எதுவுமே போடாமல் உடம்பு மட்டும் வந்து உடம்புக்கு மட்டும் சோப் போட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? மிச்சம் இருந்ததுன்னா நல்லா கையில் எல்லாம் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, அப்ளை பண்ணியாச்சு. நெக்கு வரைக்கும் பரவாயில்ல, நைட்டிங்க நடந்தால் பரவாயில்ல, நெக்கு வரைக்கும் போட்டாச்சு. இதை வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் போட போகிறேன். அது வரைக்கும் யாருமே காலிங் பெல் அமுக்காமல் இருந்தால் பரவாயில்ல. திடீர்னு கதவை ஓப்பன் பண்ணும்போது வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் வம்பு. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுறது மட்டும் நான் எடுக்கல. ஜஸ்ட் கோ ஆன் த ஃப்ளோன்ற மாதிரி காலையில் எந்திரிச்சா குளிச்சா சரி ஃபேஸ் பேக் ஒன்று போடலாம், அதை அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து நிவ்யாவில் வந்துட்டு ஒரு மில்க் க்ளோ அந்த ஸ்கின் மாய்ஸ்சரைசர் தான் வாங்கினேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 102 ரூபா தான். சின்ன பேக்கு, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பாட்டில் தான். அது வந்து இப்போ வந்து என் சித்தி வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது, அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கும். என்னோடய லாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும், பட் ஸ்கின்லாம் டார்க்காக இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்கின்னும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு 102 ரூபா தான். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணும்போது ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். ஸோ அதோட ஃபோட்டோ நான் எடுக்கல, பட் வந்து நான் வாங்கினா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ப்ளூ கலர் பாட்டிலில் இருக்கும் நிவ்யா. ஸோ 102 ரூபா. மில்க் க்ளோவோ ஏதோ போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அது வந்து கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பர் ரிசல்ட் தருது. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போட்டு வந்து 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி இது வந்து ரிமூவ் பண்ணும் போது கூட ரொம்ப ஹார்ஷாக போட்டு ரிமூவ் பண்ணாமல் இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு இல்லையா? இப்படி பண்ணிவிட்டு சும்மா அதில் ஒரு டிப்புங்க, இங்கே பாருங்கள், திருப்பி இப்படி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வராது சீக்கிரத்தில். இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நான் ஃபாலோ பண்ணுறதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் வீக்லி 2 பண்ணாலே போதுங்க. பியூட்டி பார்லர் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஸோ பியூட்டி பார்லர் வந்து டைம் இல்லாதவங்க போகிறது, பட் டைம் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? செல்ஃபாக நம்மளே வந்து நம்மளை வந்து ரூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், க்ளோ நல்லா எனக்கு தெரியுது. நல்லா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி வீக்லி 2 பண்ணாலே போதும், நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்க சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து அழகான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டாச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து உப்டன் ஃபேஸ் மாஸ்க் வாங்கியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட அது வாங்க முடியல, எனக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா கடலை மாவு கூட நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்தனோ அது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் எப்படி இருந்ததுன்னு தெரியும், இப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து வீக்லி வந்து 2 நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் டீனேஜ் பசங்களுக்குலாம் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான். இந்த ஏஜில் இது வந்தால் தான் வந்து அதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கட்டி மாதிரிலாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கேயுமே வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட்டு போனது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில். ஸோ வந்து உங்களுக்கும் வந்து இந்த சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட் வச்சு போட்ட இந்த ஃபேஸ் பேக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைம் இருக்கும்போது இதெல்லாம் நம்மளே வந்து செஞ்சுக்கிறது தான். வயசு ஆக ஆக வந்து நமக்கு ஸ்கின்னில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். பட் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நம்மளும் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து இளமையாக வச்சுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்.